80 சவரன்ல 8 சவரன் மட்டும் தான் தங்கம், மத்ததுல கவரிங் தான். அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பா. அதோட இந்த வீட்ல என் கதை முடிஞ்சிருக்கும். நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்க இருந்து வரீங்க? நாங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். நீங்க 2 பேர் மட்டும் தான் போட்டோ எடுத்துக்குவீங்களா? என் பொண்ணு மயில கூப்பிட மாட்டீங்களா? அவளும் உங்கள மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே? என்னமோ பேசிட்டு இருந்தீங்களே, ஏதோ நகை கவரிங். அது சும்மா எங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி, நான் பேசினது எல்லாமே கேட்டுட்டீங்களா? எங்க சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி தங்க நகை வாங்கியிருக்கா. கடைக்காரன் அவளை ஏமாத்தி கவரிங் நகை அவ தலையில கட்டியிருக்கான். அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த காலத்துல எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்களேன். என்னக்கா நடக்குதுங்க? நீங்க பேசினது உங்க நகை கவரிங்னு சொன்னது. அவன் ஏதோ உளறிட்டு இருக்காமா, நீ கொஞ்சம் உள்ள போ. நான் ஒண்ணும் உளறல, உண்மையதான் சொன்னேன். என் மயிலே, நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். என்னமா பேச போற? புதுசா ஏதாவது கதையை சொல்லி சமாளிக்க போறியா? மயிலே, நீ உள்ள போ. அது ஒண்ணு இல்லம்மா, தெரிஞ்ச ஆளுகிட்ட தான் நகை செய்ய கொடுத்தோம். அத அவன் தங்கம்னு சொல்லிட்டு கவரிங் நகையை கொடுத்து ஏமாத்திட்டான். நாசமா போனவன். தாலி பிரிச்சு கோத்த கையோட அவனை நான் உண்டு இல்லன்னு பண்றேனா இல்லையான்னு பாரு. மா, 2 பேரோட முகத்தை பார்த்தாலே தெரியலையாமா? 2 பேரும் நம்ம பேசினது ஒண்ணு விடாம கேட்டுட்டாங்க. அப்புறமும் எதுக்கு நீ சமாளிக்கிற? மயிலே, நீனா ராஜி நகையை பத்தி பேச வந்தாலே நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு கேட்டீங்கல்ல? அத்த பேங்குக்கு நகை எடுத்துட்டு போகும்போது கூட நான் ஏன் பதட்டமா இருக்கேன்னு 2 பேரும் கேட்டீங்கல்ல? ஆமா, நீங்க கூட நகையை யாரோ திருடிடுவாங்க பயமா இருக்குன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் எந்த பயமும் இல்ல மீனா. என் பயம் எல்லாம் ஒண்ணுதான். என் மயிலே, விடுமா, என் நகையில முக்காவாசிக்கு மேல கவரிங் நகை. அது எங்க வீட்டுல இருக்கவங்கள கண்டுபிடிச்சிருவாங்களோட பயந்துட்டேன்.